ஹலோ வீவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தியேட்டர்ஸ், ஹோசூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே அன்றைக்கி எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது மூவி போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ பெங்களூரில் ஆஸ் யூஷுவல் வந்திங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட்டில் பார்க்கும்போது எங்கே போகலான்னு பார்க்கும்போது ஸோ நியர்பை தேட்டர்ஸ் வந்து ஓசூர் தான் எங்களுக்கு நியர்பை. ஸோ அங்கே நாங்கள் போகும்போது ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தியேட்டர்ஸ் அங்கே தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து ரெனோவேட் பண்ணி, அதாவது புதுசாகவே அந்த தேட்டர் வந்து புதுசாகவே வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த தேட்டர் தான் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் வந்து கிளம்புனோம். அது நம்ம தலைவர் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையின் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி டிக்கெட் கிடச்சி கரெக்டாக வீட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து டோலுக்கு வந்துட்டோம், ஒசூர் டோலுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே டோல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வண்டியை உருட்டணும். ஸோ உருட்டினோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் வந்து செகண்ட் ஃப்ளைஓவரில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான் இப்போ.
பஸ் ஸ்டாண்ட் ஃப்ளைஓவர் கடையிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஜிஆர்டி உடைய ஷோரூம் இருக்கும். அதுதான் வந்து நமக்கு அடையாளம். அந்த லெஃப்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 to 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் நான் இப்போ போகும்போதே அந்த ட்ராவலை பார்க்கலாம். நியர்பை வந்துட்டோங்க. ஸோ அன்லிமிட்டெட் ஷோரூம், அதுக்கப்புறம் வந்து லென்ஸ்கார்ட், அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. அங்கேருந்து லிஃப்ட் எடுத்தோம்னா உள்ள ஒரு 500 to 600 மீட்டரில் தியேட்டர் வந்துடும். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். தியேட்டர் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ உள்ள பார்க்கிங் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே நம்மகிட்ட பார்க்கிங் கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் உள்ளே போனால் பார்க்கிங் வந்து நல்லாவே ஸ்பேசியஸாக இருந்தது. ஸோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு திரும்பி தியேட்டர் பேக் சைடில் போனோம்னா நமக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து மேலே போனோம். ஸோ மேலே போயிட்டு ஸோ வெயிட் பண்ணியிருந்தோம் லாங்கில். ஸோ எங்களுக்கு அங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி தியேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதேமாதிரி ஸ்க்ரீனும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாகவும் நல்லா பெருசாகவும் இருந்தது. ஸோ சீட்டிங் வந்து எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ தியேட்டர் உள்ளே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு தியேட்டர்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது லைவாக கேட்குறக்கு. பட் நான் இதில் ஒரு சின்ன கிளிப் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓரளவுக்கு தான் இதில் கேட்குற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் நேரில் போனீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் சவுண்ட் எஃபெக்டை. Natural star Nani Asatum Sanipo the Sanivanam Maharaja Raga Makal Selvan Kudi vecha ஸோ தேட்டரோட பேண்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதோட ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டான ரேட்லாம் இருந்தது. ரொம்பவும் ஹையாலாம் ரொம்ப கம்மியாக இல்லாமல் நல்லாவே ஒரு மாடரேட் ரேட்டு. கண்டிப்பாக இது எல்லோரும் போனாலும் நமக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த ஒரு தியேட்டர். பட் நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூப்பர் தியேட்டர் நான் சொல்லுவேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும், எல்லா ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் டைம் கிடச்சா அந்த தேட்டர் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை. மறுபடியும் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. உங்கள் கோவை சுரேஷ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.